என்னதான் மைக்கா இருந்தாலும் ஆன் பண்ணாதான் பேச முடியும். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய சிஸ்டர் மெய்யரசி அவர்கள் பேசுகிற போது ஆண்களை பற்றி ரொம்ப கடுமையா ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ஆண்கள் சுயநலவாதிகள் சொன்னாங்கல்ல, அதை பார்த்து பெண்கள் கை தட்டினீங்க. நான் இப்ப சொல்றேன், இந்த மேடைக்கு முன்னால் இந்த சேர்கள் எல்லாம் எடுத்து போட்டது யாரு? ஆண்கள். நாங்க வரும்போதே பார்த்துட்டு வந்தோம். இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல பெரும்பான்மையான பெண்கள் இருக்கிறீங்க. பெண்களை எல்லாம் உட்கார வச்சுட்டு இந்தா நிக்கிறாங்க பாருங்க எங்க சகோதரர்கள். இவங்களை பார்த்து சுயநலவாதின்னு நீங்க சொல்லாமமா? இந்த மேடைக்கு முன்னாலே இவங்க உட்காராம நிக்கிறாங்களே, பெண்களை உட்கார வச்சு பெண்களை சந்தோஷப்படுத்தி நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறாங்களே, இவங்க தான் சுயநலம் இல்லாதவர்கள். இவங்க கையில குடும்பத்தை கொடுத்தா குடும்பத்தை தாங்குவாங்க. அப்படிதானே? சரியா சொல்றேன்னா? நான் சரியா சொல்றதா இருந்தா பெண்களும் கை தட்டலாம், தப்பு கிடையாது. அவங்க யோசிக்கிறாங்க பெண்கள் கை தட்டுறதுக்கு. என்னமா நீங்க இந்த மாதிரி ரொம்ப கடுமையா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆண்கள் எப்பவுமே சுயநலமா யோசிக்கிறதே இல்லைங்க. குடும்ப வாழ்க்கையில எடுத்துக்கங்க. நான் எனக்கு சொந்தமா ஒரு வீடு கட்டினேன். வீடு என் மனைவி பேர்ல இருக்கு. வீட்டுக்காக பேங்க்ல ஒரு லோன் வாங்கினேன். லோன் அலைஞ்சு ஒரு லோன் வாங்கினேன். அந்த லோன் என் பேர்ல இருக்கு. என் வீட்டு கதையை சொல்றேன். அதுல வேற இவங்க எங்களை பார்த்து களவாணி பையன் சொன்னா நாங்க எப்படி? ஆனாலும் எங்களுக்கு கோபம் வரல. நான் கோபப்பட்டு 15 வருஷம் ஆச்சு. என்ன கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. அதுக்கு பிறகு கோபப்படுறதே அர்த்தம் இல்லை. அப்படியே கோபப்பட்டாலும் எந்த மரியாதையுமே கிடைக்கிறது இல்லை. அதனால கோபப்படுறது இல்லை. சாப்பிடும் போது சில நேரம் கோபம் வரும். எங்க வீட்டுல ஒரு நாள் சப்பாத்தி செஞ்சிருந்தாங்க. சப்பாத்தியை பிக்கிறதுக்காக முயற்சி பண்ண என்னால முடியல. நிஜமா சொல்றேன், முடியல. நானும் கடுமையா யோசிச்சு பார்த்தேன். அந்த நேரம் பார்த்து எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, ஆம்பளைன்னு வரப்படாது. அதுல வேற மீச வச்சு ஆம்பளைங்கிற ஞாபகம் வந்துச்சு. பிச்சு பிச்சு பார்த்தா முடியலையே, சப்பாத்தியே என்னால பிக்க முடியல. என்ன சப்பாத்தி செஞ்சிருக்க? பிச்சு குடுவோம் பிச்சுன்னு. எங்க வீட்டம்மா திரும்பி பார்த்து சொல்லிச்சு, ஒரு சப்பாத்தியே உன்னால பிக்க முடியல, நீ என்ன பிக்கிறியான்னு. நாங்க பேசுறதே இல்லம்மா, நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ. இதுல வேற கல்யாணத்துல இந்த வரதட்சணைங்கிற பெயர்ல ஆண்களை எல்லாம் நீங்க கோடிக்கணக்கா கொடுத்து வாங்குறீங்களா சொன்னாங்கல்ல. நான் ஒரு விஷயம் சொல்றேன். சமீபத்தில் கேரளாவில் வெள்ள பாதிப்பு வந்துச்சு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுத்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுனாமி வந்துச்சு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுத்தாங்க. கல்யாணம்ங்கிறது மிகப்பெரிய பாதிப்பு. அதுல பாதிக்கப்படுறது ஆண்கள். அதனால நிவாரணம் கொடுக்கறாங்க. அதுக்கு வரதட்சணைன்னு பேரு. ஆனா என்ன, அந்த நிவாரணத்தை அட்வான்ஸா கொடுக்கறாங்க. கொடுத்துட்டு வாங்கிக்கிறாங்க எல்லாத்தையும். இதுல வேற நாங்க தான் உங்களுக்கு நகை வாங்கி தர்றோம், இதை நாங்க எடுத்தா நாங்க களவாணிப்பேன். என்னமா இந்த மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க ஆண்களுக்கு பேச தெரியாதுன்னு நீங்க சொல்றீங்க. நிஜமா நான் சொல்றேன், பெண்களுக்கு பிடிக்கிறது மாதிரி எங்களால பேச தெரியல. அதை ஒத்துக்கிறேன், எங்களால பேச தெரியல. ஒரு நாள் என் வீட்டம்மாவும் நானும் ஷாப்பிங் போயிட்டு இருந்தோம். முகத்தை திரும்பி பார்த்தா கடுகடுன்னு முகம் இருந்துச்சு. என்ன உம்முன்னு வரலையேன்னு கேட்டேன். அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? சரி பரவாயில்ல, நான் கேட்கவே இல்லை, வான்னு சொன்னேன். அதான பார்த்தேன். நான் எக்கேடு கெட்டு போறேன், உங்களுக்கு என்ன? எனக்கு புரியவே இல்லை, எப்படி பேசுறதுன்னு விளங்கல. இதுல நீங்க குடும்பத்தினுடைய தலைமை பொறுப்பை என்ன சொல்றீங்கன்னே புரியல. என்னென்னமோ சொல்றீங்க. நடுவர் அவர்களே, என்ன தெரியுமா, உழைக்கிறது எல்லாமே ஆண் தான், ஆனா பேர் வாங்குறது பெண் தான். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அதிகாலையில கோழி கூவுதுன்னு சொல்றோம், ஆனா கூவுறது கோழியா? சேவல் கூவுது, ஆனா பேரு கோழிக்கு. உழைக்கிறது ஆண், பேரு பெண்ணுக்கு. ஆமா, குடும்பத்தில் இதுதாங்க. அந்த காலத்துல இருந்தே நாங்க அதெல்லாம் அனுபவிச்சு பரவாயில்லைன்னு விட்டு கொடுத்துறோம். எங்க எப்பொழுதுமே நாங்கள் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். மனித குலத்தினுடைய மகிழ்ச்சிக்காக பாரம் சுமந்தவர் இயேசு பெருமான். எப்பொழுதும் நம் குடும்பங்களில் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக குடும்ப பாரத்தை முழுமையாக சுமப்பது எங்கள் ஆண்கள். அதனால தான் ஆண்களுக்கு தலையில வழுக்க விழுது. அதுக்கு சாட்சி நான் தான். அதான் சொல்றேன், எவ்வளவு சுமந்திருப்பீங்க. சுமக்கிறது நாங்கங்க. என்ன ஒரு கேள்வி கேட்கிறேன், பெண்ணினுடைய திருமண வயது 18 சட்டம் இருக்கு. ஆணுக்கு திருமண வயது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இல்லங்க, ஏன் தெரியுமா? ஆண் தன்னுடைய சகோதரிகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு தன்னுடைய கடமைகளை எல்லாம் முடித்த பிறகு மட்டும்தான் அவனால் திருமணத்தை பற்றியே யோசிக்க முடியும். தியாகம் செய்பவர்கள் ஆண்கள். யார் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களிடம் குடும்பத்தை கொடுத்தால் குடும்பம் நல்லா இருக்கும். நீங்க தியாகமா? சேலை கணக்கு வேற, கணக்கு இல்லாம சேலையை வச்சுட்டு இதுல கணக்கு வேற. என்னமா பண்றீங்க? எதுவுமே சரியா யோசிக்கிறது இல்லை. நடுவர் அவர்களே, இந்த குடும்ப நிர்வாகம்ங்கிற வார்த்தை எடுங்க, அது ஆங்கிலத்தில் சொல்லி பாருங்க, மேனேஜ்மெண்ட் வருதா இல்லையா? அதுல மேனேஜ்மெண்ட், மேன் தான் நிர்வாகம் பண்ணணும். வார்த்தையிலே இருக்கு, அப்ப வாழ்க்கையில இருக்காரா?
யோசிச்சு பாருங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன், காதலிச்சதுக்காக என்ன கட்டி வச்சு அடிச்சாங்கன்னு சொன்னாரு. நான் திருப்பி கேட்டேன், எங்க கட்டி வச்சாங்க, யார் அடிச்சாங்கன்னு. அவளையே கட்டி வச்சு அவளாலேயே அடிச்சாங்கன்னா. குடும்பங்கள்ல பல விஷயங்கள் இருக்குது, நம்ம அதெல்லாம் யோசிக்கணுங்க. ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் அமைதியா இருக்கிறான்னா அதுக்கு பேரு யோகான்னு பேரு. ஆனா அவனுடைய மனைவி அமைதியா இருந்தா அது அந்த புருஷனுக்கு யோகம். ஆனா பல புருஷனுக்கு அந்த யோகம் அமைகிறதே இல்லை. இந்த வீடுகள்ல நீங்க இதை சொல்றீங்கல்ல, அதிகம் பேசுறது யார் நம்ம வீட்டுல? யோசிச்சு பாருங்க. நீதிமொழிகள் ரொம்ப அருமையா சொல்லுது, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். ஆண் உதடுகளை அடக்கி விடுகிறான் கல்யாணத்தோடு. பெண்ணினுடைய உதட்டை எங்களால் அடக்க முடியவில்லை. நாங்களும் நல்லா முயற்சி பண்ணி பார்க்கிறோம். பெபிஸ்டிக் தான் வைக்கணும். நான் என் வீட்டில் அப்படிதான் வச்சேன். லிப்ஸ்டிக் வைக்கிற இடத்துல பெபிஸ்டிக் வச்சேன். கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருந்தாங்க. அதாங்க என்ன தெரியுமா, இப்படி ஒரு கேள்வி வரும் நம்ம வீட்லயே. என்ன எப்பவுமே இந்த பெண் என்ன சொல்லுவாங்க, என்ன போய் பாலங்கணத்துல தள்ளிட்டாங்க, என்ன போய் பாலங்கணத்துல தள்ளிட்டாங்க சொல்றாங்களா? எங்க வீட்டம்மா சொல்லுச்சு. நான் திருப்பி சொன்னேன், நீ உன்னை கட்டின பிறகுதான் இந்த கிணறு பாலாச்சுதுன்னு. உங்க வீட்லயும் பயன்படுத்திக்கலாம், தப்பு இல்ல. நடுவர் அவர்களே, இந்த பைபிளினுடைய மிக முக்கியமான சாரம் மலை பிரசங்கம். அந்த மலை பிரசங்கத்துல ஒரு விஷயத்தை சொல்றாங்க, ஆன்மாவின் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எளிமையின் இலக்கணமாக இருப்பவர்கள் ஆண்கள் தான். பெண்களுக்கும் எளிமைக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. இப்ப ஒரு வேட்டி விளம்பரம் ஒண்ணு வருது, ஒன்ன பாருங்க ரெண்ட கட்டுங்க. அந்த காலத்துல இருந்தே எங்க பாட்ட அப்பா எல்லாம் அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரே வேட்டியை திருப்பி திருப்பி கட்டுவோம். பெண்கள் என்னைக்காவது அப்படி செஞ்சிருக்கீங்களா? நடுவர் அவர்களே, இப்போ ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, பைக் ஓட்டுறதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் ஹெல்மெட் போடணும்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. எங்க வீட்டம்மா சொல்லிச்சு, நம்ம சட்டத்தை மதிக்கணும், நீங்களும் வாங்க நம்ம ஹெல்மெட் வாங்கிடுவேன்னு. எனக்கு அந்த டீல் பிடிச்சிருந்தது. நேர கடைக்கு அழைச்சிட்டு போனா பச்சை கலர்ல ஒரு ஹெல்மெட், கருப்பு கலர்ல ஒண்ணு, வெள்ளை கலர்ல ஒண்ணு, மஞ்சள் கலர்ல ஒண்ணு, சிவப்பு கலர்ல ஒண்ணு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பில்லு போடுங்கன்னா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏமா 5 ஹெல்மெட் எடுக்குன்னு? இப்போதைக்கு இம்புடம் போதும், இருக்கிற சாரிக்கு இதை மேட்சிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எங்க வண்டி ஓட்டுற நானே ஓட்ட ஹெல்மெட் வச்சிருக்கேன். எதனையுமே எளிமையை கடைபிடிப்பதற்கு பெண்களுக்கு தெரியாது. ஆண்கள் எப்பவுமே தியாகி. ஒரு விஷயத்தை சொல்றோம், கல்யாணம் பேசுறாங்க, கல்யாணம் பேசும்போது இப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, மாப்பிள்ளைக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா அப்படின்னு சொன்னா பொண்ணுக்கு முகம் எப்படி போகும் தெரியுமா? பீஸ் போன பல்பு மாதிரி சுருங்கிடும். அதே நேரத்துல எங்க ஆண்கள்கிட்ட சொல்லுங்க, பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க, நம்ம ஆளு ஜாலிதான். ஏன் தெரியுமா? கல்யாணம் ஆன பிறகு அவங்க குடும்பத்தையே இவன் தான் கவனிக்கிறான். அந்த ஒரு தியாக மனப்பான்மை ஆண்களுக்கு மட்டும்தாங்க இருக்கு. நடுவர்களே, ஒரே ஒரு செய்தியோட நிறைவு பண்றேன். 10 கட்டளைகள்ல ரொம்ப முக்கியமான கட்டளை என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நாங்கள் எங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறோம் கல்யாணம் வரைக்கும். கல்யாணம் ஆகி மனைவி வந்த பிறகு, முன்னாடி சின்ன வயசுல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம எனக்கு காசு கொடுப்பாங்க. இப்ப எங்க அம்மாவுக்கு காசு கொடுக்கிறதுக்கு என் மனைவிக்கு தெரியாம கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குதுன்னா, எங்கள் பெற்றோர்களை கவனிப்பதற்கு கூட நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் அது என்ன பொறுப்பு? அதான் சொல்றேன், குடும்பத்தில் பெண்கள் மட்டும் சரியாக இருந்தால் இந்த நாட்டில் இருக்கிற முதியோர் இல்லங்களை எல்லாம் மூடிவிடலாம். முதியோர் இல்லங்கள் பெருகுவதற்கு பெண்களினுடைய பொறுப்பற்ற தன்மைதான் காரணம். நான் இப்படி நிறைவு செய்கிறேன். ஆண்கள் ஜாலியா இருக்கிறது மாதிரி நமக்கு தோணும், ஆனால் அவர்கள் ஜாலியாக இருக்கவில்லை, குடும்பத்தின் வேலையாக இருக்கிறார்கள். அவர்களால் தான் குடும்பம் மகிழ்ச்சி அடைகிறது. குடும்ப பொறுப்பும் அவர்களிடம்தான் கொடுக்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நடுவர் அவர்களே, அடிபட்டோர் நலச்சங்க தலைவர் யாரு? அடிபட்டோர் நலச்சங்க தலைவர் இப்ப சற்று முன்னால பிரதர் உண்மைதான் வந்து அடி வாங்கினதை பத்தி புலம்பிட்டு போயிருக்காரு. இவ்வளவு நேரம் அவர் வந்த உடனே மைக் ஆனாச்சா? இல்ல. ஏன் ஆகல? அது பெண்ணாயிடுச்சு. வீட்டுல இருக்கிற தலைமை பொறுப்பு அவங்க மனைவிட்ட இருக்குங்க. அதை மாத்தி இங்க வந்து பொய் சொல்ல வந்த உடனேயே கடவுளுடைய சன்னிதானத்துல மைக்கு ஆன் ஆகல. அதுதான் உண்மை. அடுத்து பேசினாரு, நாங்கெல்லாம் எவ்வளவு தியாக உணர்வோடு இருக்கோம், என் மனைவி தங்கச்சி ஒருத்தி இருந்தா கொழுந்தியால நாங்க எப்படி சந்தோஷமா ஏத்துக்கிறோம். உண்மையை தானே சொன்னாரு. ஏத்துட்டீங்கல்ல, இன்னொரு நிவாரணத்துக்கு அடி ஓடுறதுக்கு பிச்சு போடுவோம். பிச்சு
நாங்க அப்படி இல்லைங்க. நாத்தனார் இருக்கான்னு சொன்ன உடனே எங்க மனசுக்குள்ள சின்ன சஞ்சலம் வரத்தான் செய்யும். நாங்கள் போய் தானே அந்த பிள்ளையை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், எங்களுக்கு போட்ட என் நகையை கழட்டி கொடுத்து என் நாத்தனாரை நாங்கள் வாழ வைக்க வேண்டுமே என்ற ஒரு சஞ்சலம் இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் தலைமை பொறுப்பை ஏற்றவுடன் அவர்கள் குடும்பத்தை எங்கள் குடும்பமாக பாவித்து செயல்படுவதுதான் தலைமை பண்பின் அழகு. என்ன பேசிக்கிட்டு இருக்காரு? அதுல வேற ஆண்கள்னா எளிமையா இருப்பாங்களாம். ரொம்ப எளிமைங்க. வெறும் வேசி சட்டையிலே தானே இருக்காங்க. ஒரு ஜீன் பேண்ட் எடுக்கணும்னா 2500 ரூபாங்க. அது அங்கங்க கிழிஞ்சு தொங்குது. நல்ல பிராண்டட் ஷர்ட் எடுக்கணும்னா 3500. சேலை எப்படிமா? நடுவர்களே, நாங்க அங்க தேடி பிடிச்சி ஒரு 1500 ரூபா, ஒரு 2000 ரூபா. கிறிஸ்துமஸ் வந்தா மட்டும்தான் நாங்க பட்டு சேலை எடுப்போம். அதை நாங்க சர்வாதயா பட்டுல வாங்கி கொடுத்த ஆளுக்காக வந்து இதெல்லாம் தியான செம்மல்களா. இவங்க லேட்டா வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாம் வீட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து இடத்த பிடிச்சி வந்து உட்காந்துருந்தோம்னா இவங்க தியான செம்மலா. உண்மைதானங்க? நம்ம 2 வேலை பார்த்துட்டு வரோம். 2 வேலை. அவர் உழைப்பு என்றால் ஆண்டானே. என்னங்க சொல்றீங்க? பெண்களும் இப்ப வேலைக்கு செய்கிறோம். நாங்கள் 2 வேலை செய்கிறோம். நீங்கள் ஒரு வேலை மட்டும்தான் செய்கிறீர்கள். அதுவும் அலுவலகத்தில் மட்டும்தான். நாங்க தலைமை பண்பை விட்டு கொடுக்குறோங்க. வீட்டுல இருக்க தலைமை பண்பை விட்டு கொடுத்துறோம். உங்களால பார்க்க முடியுமா? காலையில எந்திரிச்சு வாச தெளிக்கணும், காபி போட்டு எங்களை எழுப்பணும், அது ஒண்ணுதான் பாக்கி டிஃபன் செஞ்சு எங்களுக்கு கொடுக்கணும், பிள்ளைகளை குளிப்பாட்டி யூனிஃபார்ம் போட்டு சாப்பாடை ஊட்டி ஆட்டோல அனுப்பணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க குளிச்சுட்டு ஆபீஸுக்கு கிளம்பணும். பைக் சாவி நீங்க தான் எடுக்கணும், கண்ணாடியை நீங்க தான் தேடணும். முடியாதுல? நாங்க அப்படி இல்லைங்க. காலையில எந்திரிச்சு அத்தனை வேலையும் பார்த்துட்டு உங்களுக்கு பைக் சாவி எடுத்து கொடுத்து டாட்டா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சு நாங்க சாரியை கட்டி பாக்ஸ்ல எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்க ஆபீஸ்க்கு ஓடி போய் அங்கேயும் வேலை பார்த்து கொண்டு மாதம் 30,000 40,000 கொண்டு குடும்பத்துக்கு செலவழிக்கிறோமே. எங்கிட்ட தாங்க தலைமை பண்பு அடிஷனலா இருக்கு. செலவழிக்கிறீங்களா சேலையா வாங்கி வைக்கிறீங்களா? அது அப்பப்ப ஏன்னா இவரை கட்டிட்டு வாழ்க்கப்பட்டதுக்கு அதையாச்சும் நல்லா எடுத்து சந்தோஷமா இருப்பேன். நல்லா அப்புறம் வந்து ஆண் வந்து உதடை அடக்குகிறான். அப்புறம் எங்க டாஸ்மாக் வந்துச்சு, நல்லா போய் உரிச்சு குவார்டர் 4 மணிக்கெல்லாம் தலைமாட்டில குவார்டர் பாட்டு இருக்குங்க. நடுவர்களே, என் மனசு வலிச்ச ஒரு விஷயம். நேற்று என்னை தேடி ஒரு கிளையண்ட் வந்தாங்க. நடுவர்களே, 3 பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளையை கூட்டு வந்தாங்க. அந்த 3வது பிள்ளையுடைய பேர் என்னன்னா போதும் மணி, 4வது ஒரு பையன். அந்த அம்மா ஒல்லியா இருக்காங்க. என்னம்மா அப்படின்னா, என் வீட்டுக்காரர் நேற்று குடிச்சு ரொம்ப ஆட்டம் போடுவாரு, ஒரு வேலையும் பாக்குறது இல்லைங்க. எங்களை வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை சாவியை பூட்டிட்டு அவர் வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டாரு, நாங்க வெளியே படுத்திருந்தோங்க அப்படின்னு சொல்லி வந்து அழுதுகிட்டு நின்னாங்க. நடுவர்களே, இப்படிப்பட்டவங்களிடமா தலைமை பொறுப்பை கொடுக்க முடியும்? ஆனா அந்த அம்மா அப்படி இல்லைங்க. நைட் வேலை 200 ரூபாய்க்கு செங்கலா ஏதோ அறுக்கிற வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வைத்த ரூபாயையும் 130 ரூபாய் குவார்டருக்கு புடுங்கி கொண்டு அடிக்கக்கூடிய கணவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவர் சரியில்லைனாலும் தன் குடும்பத்தை காப்பாற்றணுமே ஓடி உழைக்கக்கூடிய மனைவிகள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்க எங்கேயோ 4-5 பேரை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொன்னு சொன்னாங்க நடுவர்களே, எப்பயுமே சுயநலவாதி அவர் எங்க தாஸ் பிரதர் சொல்றாரு. சுயநலவாதிகள் யாருங்க சுயநலவாதி? அவரை கொஞ்சம் பாருங்க, எல்லாம் நல்லா பாத்துட்டீங்களா? அவர் சுயநலவாதின்னு சொல்றாரு. எங்க அண்ணி சுயநலவாதியா இருந்தா இவர் இப்படி நல்லா அமல் வேடி மாதிரி இருப்பாரா? யாரோ உங்க அணிலன்னு சொல்லிட்டீங்க, யாருனாலும் சொல்லுங்கல்ல. நடுவர்களே, சுயநலவாதிகள் கிடையாது மனைவிகள். தனக்கு இல்லாவிட்டாலும் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய மாமியார் மாமனாருக்கும் தன் கணவருக்கும் என்ன பிடிக்கும் என்று பார்த்து செய்து கொடுக்கிறார்களே, அதுதான் இந்த தலைமை பண்பு. மாமியாருக்குமா? ஆமா. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? எத்தனை குடும்பத்துல இன்னும் மாமியார், ஏன் நான் ராஜா அண்ணன் எடுத்துக்கோங்க. ராஜா எங்க அண்ணி, ராணி அண்ணி ரொம்ப சூப்பருங்க. எங்க அம்மா எங்க வந்தாலும் கரம் பிடித்து கூட்டிட்டு வருவாங்க. அவங்களுக்கு தனி டிஃபன் பாக்ஸ்ல சமையல் செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. என் சாட்சியா எங்க அண்ணன் தானே. இதுக்கு மேல என்ன வேணும்? ஆதாரத்தோட தான் நான் பேசிட்டு இருக்கேன் நடுவர்களே. இன்னொன்னு சொன்னாங்க, நிவாரணம். அதுல ரொம்ப வருத்தப்பட்டேன். முதல்லயே 5 லட்சம் நிவாரணத்தை வாங்கி ஒரு 10 வருஷத்தை ஓட்டிடுறது. அடுத்து திரும்ப நிவாரணம் என்ன கேட்குறீங்க? கேட்க கூடாதுல, நீங்க உழைக்கணும்ல. ஆனா அதைத்தான் நிவாரணம் ஒரு மாற்றி சொல்றாரு. நடுவர்களே, ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் சோர்வு நேரத்தில் அவர்களை தாங்கி பிடிக்கக்கூடிய சுமை தாங்கியாக இருக்கக்கூடியவர்கள் மனைவிகள் தான் நடுவர்களே. அவர் ஆறுதல் படுத்துவாங்க. ஒண்ணும் இல்லையா, உங்க யாரில் போனா இல்லையா, பயப்படாதையா, நான் இருக்கேன், நீ கவலைப்படாதையா, நீங்க அப்பா போட்ட நகையை உனக்கு நான் கலத்தி தாரையா, நீ வேற பிசினஸ் பாரியா. முடியுமா என்பது முட்டாள்தனம், முடியாது என்பது மூடத்தனம், முடியும் என்பது மூலதனம் என்று சொல்லி ஆக்க சக்தியா இருப்பவர்
மாட்டாங்க. கஷ்டப்படும் போது தைரியத்தை கொடுத்து பயத்தை போக்கி உன்னால முடியும், உன்னால சாதிக்க முடியும் என்று தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு பெரிய பண்பு மனைவி கிட்ட தான் இருக்கு. தலைமை பொறுப்பு அவங்ககிட்ட இருந்தா தாங்க முடியும். ஒரு நிமிஷம் நீங்க ஆஞ்சு ஓஞ்சு உட்கார்ந்துட்டீங்கன்னா என்னையா செய்து, என்ன வலிக்கு, தலை வலிக்குதா, காபி போட்டு கொண்டு வரட்டா, காபி போட்டு கொண்டு வரட்டா சொல்லுவாங்கல்ல. சமையல்ல உள்ளங்கையில வச்சு உங்களை தாங்கிக்கிட்டு இருக்காங்களே, அதுதான் சார் தலைமை பண்பு, தியாக மனப்பான்மை. ஒரு நாள் அவங்க இல்லைன்னா வீட்டை உங்களால நீட்டா வச்சிருக்க முடியுமா? லுங்கி கலக்கி போட்ட மாதிரி ரவுண்டா தான் கிடக்கும். அது ரவுண்டா, அப்புறம் என்ன சதுரமாவா கிடக்கும்? மடிச்சு கூட போட மாட்டோம், பனியன் அப்படி கிடக்கும், அப்படியே கிடக்கும். ஏங்க நாங்க ஒண்ணுமே சொல்லலைங்க, தலைமை பொறுப்பா நாங்க கொடுத்துருவோங்க. சரியா? நாளையில இருந்து நீங்க தான் துவைக்கணும், வீடு வாசல பெருக்கணும், எல்லாம் செய்யணும். நாங்க கொடுக்க ரெடியா இருக்கோம். குடும்பம், இன்றைய குடும்பங்களில் பொறுப்பேற்க வேண்டியவர்கள். ஏன்னா மனைவிகள் தான் எப்போதுமே குடும்பத்தை பேணி பாதுகாத்து கட்டி காப்பாற்றி வருபவர்கள். மனைவிகளால் தான் முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எதிரணி ரொம்ப குழம்பி இருக்கிறது. ஆண்கள் சுயநலவாதிகள்னு சொன்னது மெய்யரசி. ஆனா இப்ப வந்த வக்கீலம்மா தாஸ் பிரதர் தான் சுயநலவாதின்னு சொன்னாருன்னு பேசியிருக்கிறாங்க. தான் கட்சி எது, எதிர்கட்சி எதுன்னு தெரியாத வக்கீல் எல்லாம் இவங்க கையில தலைமை பொறுப்பை வேற கொடுக்கணுமா. கட்சி எதுனே தெரியல. என்னவே ஒரு கொடுமை. அதுல உங்களுக்கு தலைமை வேண்டும் என்றால் நாளையிலிருந்து துவைக்க வேண்டும். நம்ம வீட்டுல துவைக்கிறது வாஷிங் மிஷின். அதனால நாளையிலிருந்து வீட்டு தலைவர் வாஷிங் மிஷின். சம்பளத்தை வாங்கி நம்ம வாஷிங் மிஷின்ல போட்டு இப்படி பொடியை அள்ளி போட்டோம்னா வீடு உருப்பட்டுரும். ஏமா எங்க கிடந்து வந்தீங்க? அதுல அந்த தம்பி வந்து பேச வந்தாரு. வந்த உடனே மைக்கு வேலை செய்யல. உடனே இவங்க சொல்றாங்க, அவர் வீட்டு பொறுப்பு மனைவியிடம் இருக்கிறது, அதனால்தான் மைக்கு ஆன் ஆகவில்லை. இப்ப அந்த மாதிரி வந்து ஆன் பண்ணிச்சு. ஏதோ அவர் வீட்டுக்காரமா மைக் செட் ஆபரேட்டர் மாதிரியும் அவங்க சொல்லி சொல்லித்தான் இவர் பேசுற மாதிரியும் என்னத்த சொல்ல. அதுல பேசும்போது பாத்தீங்கன்னா பிச்சு போடுவோம், பிச்சு. அந்த வடிவேலு ஒரு படத்துல பிச்சுன்னு வரல, அந்த மாதிரி. ஏமா மேடையில பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில ஒரு கண்ட்ரோல் வேண்டாமா? இப்ப வீட்டுக்காரர் என்ன பாடுபடுவாரு? இங்க பிச்சா அங்க அடிச்சு இல்ல, அதாவது வீட்டுக்காரராவது கட்டின பாவத்துக்காக கஷ்டப்படட்டும். இப்ப இவங்க போய் வாதாடும் போது அந்த நீதிபதினு ஒருத்தர் இருப்பார்ல, ஆமா, அவரை பார்த்து எனக்கு மட்டும் நீங்கள் தீர்ப்பு தரவில்லை என்றால் பிச்சு போடுவேன், பிச்சு. அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார். இவங்க கையில தலைமை பொறுப்பை கொடுத்து என்னமோ அதுல ஆண்கள் போடுகிற ஜீன்ஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கான், இருந்துட்டு போட்டோம். இப்ப நீங்க ஒரு புதுசா ட்ரெஸ் போடுறீங்க, திங்கிற மட்டும் கிழிஞ்சிருக்காது. எதுக்கு? இங்கேயும் அதுக்கு சேர்த்து தான் காசு கொடுத்துருக்கீங்க. ஆண்கள் காலில் கிழிச்சிருக்காங்க, இங்க எதுக்குமா கிழிச்சிங்க? அடுத்தவங்களை பார்க்கறதே இல்லை. இவங்க வந்து கல்யாணம் பண்ணி அந்த நாத்தனாரை கை தூக்கி விடுறாங்களாம். நாத்தனார் இல்லாத வீட்டில் தானமா நீங்க கல்யாணமே பண்றீங்க. நீங்கள் காலையில் எழுந்து வாசல் தெளிக்கணும். எதுக்கு? அடுக்கு மாடியில் குடியிருக்கிறவ எந்த வாசலை தெளிக்கிறது? நீங்க எங்க தெளிக்கிறீங்க? காப்பி போடணும், பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டணும். நீங்க எங்க ஊட்டுறீங்க? அதாவது சோத்தை அள்ளி தானா மேல போட்டு தின்னுட்டு இருக்கு. ரொம்ப பிள்ளைங்க அழுகுதுன்னா அவன் கையில ஒரு மொபைலை கொடுத்து இதை பார்த்துக்கிட்டே தின்னு. என்ன குடும்பம் நடத்துறீங்கன்னு தெரியல. ஐயாவே சொல்லிட்டாங்க, யார் கையில அது ஒண்ணு சொன்னாங்க இல்லையா, நீதாயா சாதிக்கணும், நீதான் பெருசா சாதிக்கணும் அப்படின்னு மனைவி கணவனுக்கு சொல்லி சொல்லி அவனை திருத்துறாங்க. அதையே அந்த போதுமணி செய்யல. செஞ்சிருக்க அம்மா 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 போதுமணி அம்மா அம்மா ஏன் செய்யல? இப்போ நீங்க இவங்க வந்து டைவர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். அது வழக்கறிஞர்ல அது ஒரு ஸ்பெஷலிஸ்ட். நீங்க வர்ற ஒரு தம்பதியினரை கூப்பிட்டு நீங்கள் இனிமேல் தலைமையா இருங்கள், நீங்கள் சமையுங்கள், நீங்கள் சோறு ஊட்டுங்கள் சொல்லியிருக்கலாம்ல. ஏன் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சொல்லாம கோயம்புத்தூர்ல வந்து சொல்றீங்க? அங்க சொன்னா கூட்டு வெளிப்பட்டுரும், கோயம்புத்தூர் சொன்னா ஒரு பேருக்கு தெரியாது. இங்கதான் வந்து பேசி சார் ஒரு சில விஷயங்கள், உறவுகளுக்குள் பிரச்சனைகள் யாரால் வருகிறது? ஆண்களால் வருகிறதா, பெண்களால் வருகிறதா? சர்ச்சில் உட்காரும் போது கூட வட்ட வட்டமா ஒரு ஏரியா பார்த்து உட்காருங்களே. ஏன்? நமக்கு வேண்டிய ஆள் இருந்தா அங்க போய் உட்காருங்க, வேண்டாத ஆள் உட்காந்துருந்தா கண்ணை மூடும் போது எந்திரிச்சு வேற சீட்டுக்கு போயிடுறீங்க. செய்யறீங்களா இல்லையா? சர்ச்சுக்குள்ள
செருப்பு போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொன்னா கூட அதை போட்டு ஒரு பை வச்சு அதுக்குள்ள வச்சு கொண்டு வராங்க இருக்கா இல்லையா? பெண்கள் சொன்னா கோச்சிக்க கூடாது. ஒரு சாதாரண ஒரு இணக்கம் என்பது ஆண்களை விட பெண்களுக்கு குறைவு. நான் சொல்றது உண்மை. இவ்வளவு பெரிய ஆலய நிர்வாகத்தை பாருங்க, இத்தனை ஆண்கள் கூடி இதை செய்திருக்கிறார்கள். இதுதான் ஆண்களினுடைய பொறுமைக்கும் நிதானத்துக்கும் எடுத்துக்காட்டு. ஆதியிலிருந்து அப்படித்தான் இருந்திருக்கு. கேட்டா இவங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க. அந்த அம்மா இந்த முன்னாடி வந்தாங்களே மெய்யரசி, ஒரு திருடனைத்தான் நாங்கள் கல்யாணம் செய்கிறோம். இதெல்லாம் ஒரு அடுக்குமாமா? நான் திருப்பி கேட்கிறேன், ஏன் திருடனை கட்டுறீங்க? திருடன் கிடைக்காம எத்தனை பேர் கோயிலில் வந்து பிரேயர் பண்றீங்க? அது வெள்ளிக்கிழமை வந்து முட்டு போட்டு நின்று ஆண்டவரே ஒரு நல்ல திருடன் நான் கொடுக்குறேன். இருக்கிற திருடன்லே நயமான திருடன். எங்கம்மா திருடன் தெரியுமா உங்களுக்கு? அவன் இதயத்தை திருடியவன். அப்படி வேணா வச்சுக்கோங்க. திருடனா திருடன் இது பேசலாமா? அப்புறம் மோசே பிறந்த உடனேயே அவன் தாய் தான் காப்பாத்தினான்னு சொல்லலாமா? தகப்ப ஓடி போயிட்டானா. தாய் எங்க காப்பாத்தினா? தாய் வந்து கொஞ்ச நாள் வச்சிருந்து ஒரு பெட்டியில வச்சு நதி ஓரத்தில் வச்சா, நாணல் பெட்டியில. பார்வோனுடைய குமாரத்தை அதை எடுத்துட்டு போனான். மோசே என்ற சொல்லுக்கு நீரில் இருந்து எடுக்கப்பட்டவன் என்று பெயர். அம்மாவா பேர் வச்சா? சும்மா வந்து அடிச்சு விட்டுருது. மோசையை அம்மா தான் காப்பாத்தினால, அவன் தான் நர்சரியில் சேர்த்து விட்டான். என்ன கதை அது? பைபிள் படிக்கிறீங்களா? தப்பு தப்பா சொல்லக்கூடாது. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் தரிசனமாகிறார். முதிர் வயதானவர்கள். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றார், உனக்கு இனிமேல் ஒரு குமாரனை தருவேன். சாராள் தனியாக மனதுக்குள் நகைக்கிறார். ஆண்டவர் திருப்பி கேட்கிறார், சாராள் நீ நகைக்கிறாய். அவ இல்லை என்று போய் சொல்கிறார். சொன்னாரா இல்லையா? ஆண்டவர் திருப்பி கேட்கிறார், இல்லை நீ நகைத்தாய். ஆண்டவர்கிட்டயே போய் சொல்ற அளவுக்கு தைரியம் உங்களுக்கு இருக்குன்னா, இது நான் சொல்லலையா, பைபிள்ல இருக்கியா? இவங்க திருடனை கட்டுறாங்களாம். திருடனை கட்டுறதுக்கு எதுக்குமா இவ்வளவு மேக்கப்? சர்ச்சில் அது ஒயிட்ல கவுன் போட்டு அதை 10 பேர் பின்னாடியே தூக்கிட்டு வராங்க. ஒரு மந்திரியை விட பந்தா பண்றது நீங்க. ஆம்பளை அவன் பாட்டுக்கு வருவான். கல்யாணம் பண்ண வர ஆணை பார்த்துருக்கீங்களா? கூட ஒரே ஒருத்தர் ஒல்லியா வருவான். அவன் முடிஞ்சா மேக்கப் போடுவா, இல்லாட்டி வீட்டுக்கு போடா போடா போடான்னு போயிடுவான். இவங்களுக்கு மட்டும் பொக்கே தூக்க 10 பேர், அந்த கவுனை பிடிக்க 10 பேர். நீங்க தான் திருடன் கட்ட போறீங்களே, தேவையாது. பேச்சு என்ன பேச்சு? அதுல சர்ச்சிலங்க திருமண விவாக ஒப்பந்தம் கல்யாணம் நடக்கும்போது எந்த சர்ச்சில் அந்த அம்மா கையை பிடிச்சு இவர் கையில் கொடுக்குறாங்களா, இல்லை இவர் கையை பிடிச்சு அந்த அம்மா கையில் கொடுக்குறாங்களா? இப்போ இத்தனை பாஸ்டர்ஸ் உட்காந்துருக்குறாங்க. இப்போ அந்த அம்மா புத்திசாலி, இவன் திருடனே வச்சுக்குவான். அவர் என்ன செய்யணும்? அம்மா இந்த திருடனை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். வாழ்விலும் சாவிலும் திருட்டிலும் திருடாமல் இருக்கும்போது, உறங்கும் போது உறங்காமல் இருக்கும் போதும் இவனுக்கு புத்தி சொல்லி இனிமேல் திருடாமல் திருத்துவாயாக சொன்னாரா? அந்த பொண்ணு கையை பிடிச்சு இந்த பெண்ணை இவரிடம் ஒப்படைப்பவர் யார், இவனுக்கு வழங்குவார் யாருன்னா ஒரு சித்தப்பாங்கிறது ஓடியாருவார். அவர் எப்பாடா இப்பதானே அதை ஒப்படைச்சு போயிடுவார். அதோட என்ன கதை இது? யாரை பார்த்து திருடுன்றீங்க? ஆண்கள் அத்தனை பேரும் திருடர்களாக இருந்தால் எந்த வீடும் நிம்மதியாக இருக்காது. மறந்துடாதீங்க. தனக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் அத்தனையும் ஒதுக்கிவிட்டு குடும்பத்துக்காக உழைக்கிறவர்கள் ஆண்கள். மேடை போட்டு திருடன் சொல்றதுக்கு ஒரு 3 டிக்கெட். எபேசியர்ல இருக்கிற ஒரு வசனம் 5:22, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார், புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். இது பைபிள்ல இருக்கு. புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். மனைவிக்கு தலையே புருஷன் தான். தலைமை எப்படி உங்களுக்கு வரும்? தலையே இல்லாத ஆளுக்கு தலைமை வருமா? அப்புறம் கொலசேயர்களே இது இருக்கு. புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். 2வது நீதிமொழிகள்ல, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. கர்த்தர் எல்லாருக்கும் நல்ல ஈவு தருவதில்லை. ரொம்ப போராடி பெற ஒரு சமூகத்தை வழிநடத்துவதற்கு, பார்வோனிடம் அடிமைப்பட்டு கிடந்த மக்களிடமிருந்து அவர்களை மீட்பதற்கு ஆண்டவர் மோசேயைத்தான் அனுப்பினார். ஜலப்பிரவாகம் வந்தபோது நோவாவை தான் தேர்ந்தெடுத்தார். சமூகம் முழுக்க ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், எங்கேயாவது சாராளின் தேவன் இருக்க? சும்மா இங்க வந்து எங்களை தலைமையாக்கிருங்க, நாங்க காலையில காப்பி போடுறோம்,
காலையில் காப்பி போடுறவனுக்குலாம் தலைவர், அப்புறம் எங்கள் தெருமுனையில் தான் 2 பேர் டீ போட்டு விடியம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. டீ போடுறதுலாம் பெரிய வேலையா? நாங்கள் சோறு ஊட்டுக்கிறோம். நர்சரியில் ஆயா தான் ஊட்டுறா. என் பிள்ளைக்கு சோறு ஊட்டுறது ஆயான்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் தேவையில்லை. அதாவது பேச்சு நல்லா இருக்கு. ஒன்று, குடும்பம் என்பது சரியாக இருக்க வேண்டும் என்றால் கணவனுக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும். எதிர்காலத்தை பற்றி யோசிக்க தெரிந்தவன் ஆண், நிகழ்காலத்திலே வாழ்கிறவள் பெண். அதான் உண்மை. எதிர்காலம் என்ன என்று தெரியும் ஆணுக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல, இப்போ இங்க இருக்கிறீங்க, ரொம்ப தள்ளி போய் ஒரு இடத்துல வீடு கட்டணும்னா முதல்ல போய் அந்த இடத்த பார்க்கறது யாரு? ஆனா பெண்ணா? இந்த ஏரியாவில் வீடு கட்டணுமா, இங்க பிளாட் வருதா, முதல்ல யோசித்து இடத்தை பார்ப்பது ஆண். எங்க போய் பிளான் பாஸ் ஆகணும் ஆண். எந்த என்ஜினியர்கிட்ட பார்க்கணும், எல்லாம் செய்யறது ஆண். பால் காய்ச்சலுக்கு மட்டும் அந்த அம்மா பட்டு சேலையோட வந்துடும். அந்நேரம் ஆண் எங்க இருக்கான்னு தெரியாது. பால் காய்ச்சலுக்கு வந்து வீடியோவில் போஸ்ட் கொடுக்கும், இப்படியே நிற்கும். ஆனால் நாங்கள் பேரெல்லாம் சேர்த்துக்கிறோம். தயவுசெய்து ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, இந்த சமூகத்தை ஆண்கள் வழிநடத்த வேண்டும், பெண்கள் துணை இருக்க வேண்டும். புத்திசாலியான குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள், லஜ்ஜை உண்டு பண்ணுவளோ எலும்புருக்கியாக இருக்கிறாள். இது நீதிமொழிகளின் வசனம். உங்கள்கிட்ட எல்லாருக்கும் பணிவா வேண்டிக்கிறேன், மதிக்காட்டியும் பரவாயில்ல, தொந்தரவு பண்ணாம இருக்கு, பிரச்சனை பண்ணாம இருக்கு. கணவன் வீட்டின் தலைவன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மாபெரும் சபையை வணங்கி மகிழ்கின்றேன். குடும்ப பொறுப்பை ஏற்பதில் சிறந்தவர்கள் கணவனா மனைவியா என்று கேட்டபோது எனக்கு முன்னால் பேசிய எங்கள் அண்ணன், அன்புக்குரிய அண்ணன் ராஜா அவர்கள் ரொம்ப உற்சாகமாக பேசினார். அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். எங்க அணியில இருக்கிற வழக்கறிஞரை பார்த்து, நீதிபதியை பார்த்து பிச்சு போடுவேன் பிச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்னு கேட்டார். ஏங்க, உங்களுக்கு எங்க ஆளை பார்க்க எப்படி இருக்கு? என்ன வக்கீல் வண்டு முருகன் மாதிரி தெரியுதா? எவ்வளவு புத்திசாலியான வழக்கறிஞர் தெரியுமா அவங்க? இருக்கிறதிலேயே தெபோராய் என்ற ஒரு நியாயாதிபதி, 4வது நியாயாதிபதியான தெபோராய் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் இருந்திருக்கிறார் என்பதை நீங்க படிச்சிருக்கீங்க. அப்படி இருந்தும் வந்து எங்க ஜான்சியை பார்த்து நீதிபதியை பார்த்து அப்படி சொல்லலாமான்னு கேட்கலாமா? அதுலயும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கெல்லாம் ஆசை அதிகமா இருக்குமா, நிறைய ஆடை வாங்குறோமா, கலர் கலரா உடுத்துறோமா. இப்போ மேடையில பாருங்க, பெண்கள் அணிகிறது இருக்கட்டும், எதிர் அணியை பாருங்க, எத்தனை கலர் இருக்கு. அதுல தாஸ் பிரதர் தூக்கி நடுவில் போட்டா தேசிய கொடி மாதிரி இருக்கும், சிவப்பு பச்சை வெள்ளை. இவங்க கலர் கலரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இங்க எங்களுக்கு ட்ரெஸ் பண்றத பத்தி பேசுவாங்களாம். நடுவர் அவர்களே, பெண் யார் கையை யார் கையில பிடிச்சு கொடுக்காங்கன்னு கேட்டீங்க. சர்ச்சில் வச்சு யார் கையை யார் கையில பிடிச்சு கொடுக்கறாங்க, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆண்டவனே என்ன நினைச்சு பெண்களை படைத்தார்? இந்த ஆம்பளைய தனியா படைச்சா ஒண்ணுக்கு ஆக மாட்டான், அவருக்காக ஒரு பெண் துணையாக வேண்டும் என்பதால் தான் அன்னைக்கே விழா எலும்பு உருவி இருக்காரு. நினைச்சுக்கோங்க. ஆமா, அப்படித்தானே சொல்லியிருக்காங்க. ஸ்திரீயே புருஷனில் இருந்து தோன்றியவள், ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். உங்களுக்காக படைச்சிருக்காங்கன்னா தனியா ஒண்ணும் தெரியாதியா? அதனாலதான் ஒரு பெண்ணை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று இறைவனுக்கு தெரிந்திருக்கிறது. நமக்கு தெரியலன்னா என்ன பண்ண? அதிலே வந்துட்டு பெண்கள் ரொம்ப பேசுவாங்களாம், பேச தெரியாதான். இந்த நடுவுல ஒரு பச்சை சட்டை உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அவர் என்ன சொன்னாரு? சப்பாத்தியை பிக்க முடியலையா? சப்பாத்தியை பிக்க முடியலன்னா என்னங்க சொல்லணும்? ஏமா ரொம்ப ரஃபா இருக்கு, கொஞ்சம் பார்த்து சமைச்சிரு, முடிஞ்சு போச்சு இல்ல. அதை விட்டுட்டு பிச்சு போடுவேன் பிச்சுன்னு இருக்காரு. அதுக்குதான் முதல்ல அந்த அம்மா சொல்லியிருக்கு, அதை பிய்ய அப்புறம் என்ன பிச்சு பார்க்கலான்னு. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? பேச தெரியுதா முதல்ல வீட்டுல? நடுவர் அவர்களே, அண்ணன் சொன்னார்ல, திருடன், இதயம் கவர்ந்த திருடன். எங்க வீட்லயே ஒரு இதயம் கவர்ந்த திருடன் இருக்காரு. என் வீட்டுக்காரரு உள்ளம் கவர் கல்வன். அவர்கிட்ட ரொம்ப ஆசையா ஒரு நாள் கேட்டேன், ஏங்க முதல்ல நீங்க பொண்ணு பார்க்க வரும்போது நான் என்ன கலர் புடவை கட்டியிருந்தேன் சொல்லுங்க பாப்போம்னு ஆசையா கேட்டேன். அதுக்கு அந்த உள்ளம் கவர் கல்வன் என்ன சொன்னார் தெரியுமா? தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தவனுக்கு வர்றது வைகை எக்ஸ்பிரஸா இருந்தா என்ன, பாண்டியன் எக்ஸ்பிரஸா இருந்தா மனுஷன் பேசுவோம். அப்புறம் அவர்கிட்ட இவங்க வந்து இதயத்தை திருடிய திருடனா என்னத்தை பேச படிச்சிருக்கீங்க? நடுவர் அவர்களே, வீட்டு பொறுப்பு என்பது பிள்ளைகளை பார்ப்பதில் இருந்து குழந்தைகளுக்கு வேண்டியதை செய்வதிலிருந்து எல்லாமே தான். இதுல பெண்கள் தான் குழந்தைகளை பேணுவதிலும், உடம்புக்கு முடியலைன்னா குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறதும் ஆண்களா பெண்களா? அதுல வந்த உடனே நிக்கிறதெல்லாம் பாருங்க ஆண்கள், உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் பாருங்க பெண்கள். பெண்கள் சும்மா உட்கார்ந்து, ஆண்கள் ஜாலியா கையை வச்சுட்டு நிக்கிறாங்க. ஆனா பெண்கள் மடியில குழந்தைய வச்சிருக்காங்க, குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு தண்ணியை வச்சிருக்காங்க. அது அப்பப்போ என்ன கேட்குதோ எடுத்து கொடுக்கறதுக்கு பொறுப்போடு அமர்ந்து இருக்கிறவர்கள் பெண்கள். வீட்டுல குழந்தைய பாதுகாக்கிறது ஆண்களை விட பெண்களா தான் இருப்பாங்க. பிள்ளைக்கு சுகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, என் வீட்டுல அப்படி இருந்தது.
என் வீட்டு குழந்தைக்கு சுகம் இல்லை, எனக்கு லீவ் இல்ல, என் வீட்டுக்காரத்தை பையனை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லிட்டேன். காய்ச்சல். இவர் நேரம் அவனை இழுத்து கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் உட்காரடா டாக்டர் கிட்ட உட்கார வச்ச உடனே டாக்டர் கேட்டிருக்காரு பையனுக்கு என்ன செய்யுது. இவர்கிட்ட கேட்டதுக்கு இவர் அவனை திரும்பி பார்த்து என்னடா செய்யுது, அவன் காய்ச்சலாம். எத்தனை நாள் இருக்கு டாக்டர், எத்தனை நாள் இருக்கு, 2 நாளா. காலையில என்ன சாப்பிட்டான், என்னடா சாப்பிட்ட, கஞ்சி. இப்படி சொல்லியிருக்காரு. டாக்டர் நொந்து போனார், ஏன் வீட்டம்மாவை அனுப்புலையான்னு. இந்த லட்சணத்துல இவங்க அப்படியே குடும்பத்தை சுமக்குறாங்களாம். ஆனா பெண்கள் எப்படி இருப்பாங்க, எப்படி பேச்சு திறமையோடு குழந்தைகளை பாதுகாப்பார்கள் என்பதற்கு அற்புதமான செய்தி நம்மகிட்ட இருக்கு. கானானிய ஸ்ரீ இறைவன் கிட்ட போய் நிற்கிறார். என் பிள்ளை உடல்நல குறைவுற்று இருக்கிறாள், என் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று இறைவனிடம் போய் கேட்டபோது இறைவன் சொன்னார், எஜமானனுக்கு கொடுக்க வேண்டிய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். உடனே சரின்னு அந்த பொண்ணு திரும்பி வந்தாரா, இல்ல நீ சொல்வது உண்மைதான் ஆண்டவரே, ஆனாலும் அந்த நாய்க்குட்டிகள் எஜமானனின் மேஜையிலிருந்து விழும் துண்டுகளை உண்ணுமே என்று சொன்னாள். சொன்ன உடனே இயேசு சொன்னார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியாக கடவுது. அப்படி தான் ஏற்றுக்கொண்ட முடிவுகளை எப்பாடுபட்டாலும் நிறைவேற்ற வேண்டிய உறுதியும் மனத்திற்பமும் நிறைந்தவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆண்களை விட. அதுலயும் இறைவன் ரொம்ப பெரியவங்க. 1000 பேசட்டுமே, கடைசியில வாயிலிருந்து உண்மையை வரவழைச்சிருவார். அப்படித்தானே? முன்னாடி ராஜ்குமார் பேசும்போது பிரமாதமா பேசினார், நாங்களுமே கை தட்டி ரசிச்சோம். கடைசியில போட்டார் பாருங்க ஒரு பிட்டு, பொம்பளை பிள்ளைகள் கிட்ட மாப்பிள்ளைக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னா வருத்தப்படுவாங்க, ஆனா பெண்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு சொன்னா நாங்க சந்தோஷப்படுவோம்ல. அதுக்கு தான் முதல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, ஒன்ன பாத்துக்கோ 2 கட்டிக்கோ. அது வேட்டிக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் தான். இவங்க கையில பொறுப்பை கொடுக்கணுமா. எத்தனை குடும்பத்தை உள்ள ஒண்ண வச்சுதான் பேசிருக்காரு. ஆமா, மனசுல என்ன இருக்கோ அதான வெளியே வரும். அதுல ஒரு பெரிய கண்டுபிடிப்பு சொன்னார் பாருங்களேன், ராஜபாளையமே விஞ்ஞானிகள் தேசம் நினைக்கிறேன். அங்க இருந்து வந்த உடனே எதற்கு வரதட்சணை கொடுக்கிறீர்கள் தெரியுமா, நிவாரணம் வழங்குகிறோமா. நான் நிவாரணம் கொடுக்கறவங்க டிவியில பார்த்தையா, வீடு இழந்து வாசல் இழந்து சாப்பாடு கொண்டு இல்லாம கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட வானத்தை பார்த்து கையேந்திட்டு நின்னாங்க, அவங்களுக்கு தான் நிவாரணம் போட்டாங்க. அது மாதிரி ஒன்னில்லாத இருக்கிற ஒரு ஆளு கையில ஒரு பெண்ணையும் கொடுத்து பொண்ணையும் கொடுத்து பெரிய ஆளை ஆக்குறதே பெண்ணு தானங்க. ஒரு பையன் சரியில்லாம இருக்கான்னு வைங்களேன், ஒரு பையன் சரியில்லாம இருக்கான்னு வைங்க, அங்க எங்க தரிகட்டு நெறிகட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க, உடனே சொல்லுவாங்க வீட்டுல, தரிகட்டு நெறிகட்டு ஓடுற ஒருத்தனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா சரியா போகும்னு சொல்லிதான் ஒரு கேர கட்டி வைக்கிறாங்க. அந்த பெண் வந்தால்தான் தருதலையாக திரிகிற இளைஞனையும் தலைவனாக மாற்றவா பெண், குட்டிச்சுவரா இருக்கிற ஆணையும் கெட்டிக்காரனாக மாற்றுறது பெண். அப்படி பொறுப்புடையவர்களாக பெண்கள் வருவதால் தான் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்குவோம், இல்ல ஒரு விசேஷத்துக்கு போறீங்க, நம்ம தாஸ் பிரதர் தான் போறாருன்னு வச்சுக்கோமே, தனியா போயிட்டாரு கல்யாண வீட்டுக்கு. போன உடனே என்ன கேட்பாங்க, என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, வீட்டுல வரலையா, மனைவியை கூட்டு வரலையான்னு கூட கேட்க மாட்டாங்க. வீட்டுல வரலையா அப்படின்னா என்ன அர்த்தம், வீடு என்றாலே அது பெண் தான் என்ற அர்த்தம். வீடு என்பது செங்கலால் கட்டப்பட்டதல்ல, பெண்களால் கட்டப்பட்டது. வீடு என்பது மண்ணால் கட்டப்பட்டதல்ல, பெண்ணால் கட்டப்பட்டது. பெண்கள் தான் வீட்டுக்கு கண்களாக இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி, நடுவர் அவர்களே, குடும்பத்துக்குள்ள ஆண்களை விட பெண்களுக்கு உணர்வும் அதிகம், நிர்வாக திறமையும் அதிகம். சும்மா மேனேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் சொல்லிட்டு இருக்க கூடாது. குடும்பத்தை பொறுப்போடு சமூகத்துக்கு அக்கறையோடு நடத்தி செல்வது ஆண்களை விட பெண்கள் தான். அருமையான விஷயம் உண்டு. பாரசீக இளவரசி வஸ்தி என்ற பெண்ணை அகஸ்வர் என்பவர் திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்டவருக்கு என்ன ஆசை, தன் மனைவியினுடைய அழகை மற்ற குறுநில மன்னர்கள் எல்லாம் பார்த்து பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக விருந்துக்கு கூப்பிட்டாரு. அந்த பொண்ணு மாட்டேன்ட்டா, குடிகாரர்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன், கணவன் சொல்லை கேட்காததால் உன்னை மனவளக்கு செய்கிறேன் அவரு. அப்ப அந்த பொண்ணு சொன்னா, அரசு உரிமையை காட்டிலும் அரசி என்ற பதவியை காட்டிலும் என் பெண்மை போற்றப்பட வேண்டும் என்பதுதான் உண்மை, அதனால் தான் நான் வரவில்லை என்று துணிச்சலோடு ஒரு பெண் சொல்கிறாள் என்றால், ஒரு ஆணுக்கு சமூகத்தில் ஏற்படுகின்ற பெருமைக்கும் பெண்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். அதனால் தான் சொன்னார்கள், ஸ்திரீயே புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாய் என்பது அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப அற்புதமாக எவ்வளவு விஷயங்களை நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். நடுவர் அவர்களே, வீட்டுக்குள் இருக்கின்ற பெண்கள் குடும்பத்தை பேணுபவர்களாகவும் பொருளாதாரத்தை பாதுகாக்கிறவர்களாகவும் வீட்டுக்கு எல்லாமுமாக இருப்பதால் தான் நீங்க கோவிலுக்கு வந்து மற்ற திருப்பணிகளில் ஈடுபட முடிகிறது. சேரை எடுத்து போட்டது யாருன்னு கேட்டீங்களே, உண்மையிலே சகோதரர்கள் தான் எடுத்து போட்டிருப்பாங்க, அண்ணன் தம்பி தான் எடுத்து போட்டிருக்காங்க. ஆனால் வீட்டு பிரச்சனை எதை பற்றியும் கவலை இல்லாமல் அவர்கள் கவலைப்பட விடாமல் தாய்மார்கள் பார்த்துக் கொள்வதால் தைரியமாக அவர்களால் சமூக பணிகளில் ஈடுபட முடிகிறது என்றால், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கும் காரணமாக இருப்பது பெண், குடும்பத்தின் சிறப்புக்கும் சமூகத்தின் நலனுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள். எனவே பெண்களே குடும்ப தலைமை ஏற்பதில் சிறந்தவர்கள் என்று தீர்ப்பு வழங்குமாறு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.